கண்மணி ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆறுமுகமும் இதை கேட்டுட்டு கண்மணிய கார்ல கூட்டிட்டு கிளம்புறாரு. ஆறுமுகம் சொல்றாரு கண்மணி கிட்ட, உங்க சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. கண்மணியும் ஃபோன் பண்றாங்க சித்தப்பாவுக்கு. சித்தப்பா கேக்குறாரு, கண்மணி சொல்லுமா. ஆறுமுகம் சொல்றாரு, ஐயா வண்டியில டீசல் இல்லையா. ராஜாங்கம் இதை கேட்டுட்டு சொல்றாரு, ஆறுமுகம் டீசலை போட்டுட்டு வண்டிய கல்யாண மண்டபத்துக்கு எடுத்துட்டு வந்துருங்க. ஆறுமுகம் நான் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. வண்டிய ஓட்டிட்டு போறாரு. தமிழும் தாமரையும் கண்மணி கட்டிக்க போற மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கிறாங்க தீவிரமா. ராஜாங்கம் கல்யாண மண்டபத்துக்கு வர்றாங்க. எல்லாரும் எந்திரிச்சு ராஜாங்கத்துக்கு மரியாதை கொடுக்கறாங்க. கல்யாண மண்டபத்துல சொல்றாங்க, மோகனா கிட்ட இன்னும் கண்மணி வரல. கல்யாண மண்டபத்துல இருக்க பாதி பேத்துக்கு இது தெரிஞ்சு போயிருது. கும்பலா கூடிடுறாங்க. ராஜாங்கம் வேற வழி இல்லாம ஆறுமுகத்துக்கு போன் அடிக்கிறாரு. அவரு கூட பேச ட்ரை பண்றாரு. ஆறுமுகம் கண்மணிய கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாமி முன்னாடி மாலைய மாத்தி தாலிய கட்டிடுறாரு. நாளை சந்திப்போம்.